அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உணர வைத்து இதை செயல்படுத்துறது நல்லது. இப்போ இங்க சேக்கு தமிழரசன் வந்திருக்காங்க. அவர் என்ன சொன்னா, பிரிவினை கூடாது, நாங்கள் ஒன்றுபட்டுத்தான் இருப்போம், எங்களை பிரிக்க முயற்சிக்க கூடாது, இது முதல்வர் அவர்கள் திட்டமிட்டு செய்கிற சதி வேலை என்று சொல்லுகிறார். சதின்னு என்னால சொல்ல முடியல. இதை எப்படி சதின்னு சொல்ல முடியும்? அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு தானே இருக்குது. சரிங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள், அதாவது வரலாற்று ரீதியா நம்ம பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு மக்களும் ஒரு விதத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்க ஐயா. அதே போல அருந்ததியர்கள் வேறு விதமா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்க. வறுமையின் காரணமாகவும் இன்னும் பல காரணங்களால பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வந்த சில பேரும் இருக்கிறாங்க. பல ஆண்டு காலமாக மொழி சிறுபான்மையினர், அவர்கள் மீது ரெண்டு விதமான கஷ்டம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, மொழி சிறுபான்மையினராகவும் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ரெண்டு விதமான தாக்குதல் அவங்க மேல இருக்குது. சரிங்க ஐயா. அந்த நிலையில அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமானது. இல்ல, அருந்ததியர் பற்றி நீங்கள் சொன்ன கருத்து, அதே போல தேவேந்திர குல சமூக மக்கள் தாங்கள் தலித்துக்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். தலித்துக்கள் அவங்க எப்படி ஏத்துக்காம இருக்க முடியும்? அவங்களும் ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியல்ல தானே இருக்காங்க. எங்களை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்றுதான் அழைக்க வேண்டுமே தவிர, அதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த சான்ஸ்கிரிட்டிசேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, சமஸ்கிருதமயமாதல் அப்படின்னு. ஆமாங்க ஐயா. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே தேவேந்திரனோட சம்பந்தப்படுத்தி பாக்குறது. தேவேந்திரன் யாருன்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் தேவனவன். இல்ல, இந்த அழைப்பை பற்றி அவர்கள் சொல்ல, அந்த பட்டியலில் எங்களை வைக்காதீர்கள் என்றே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்றாங்களா? ஆமா, எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த பட்டியலில் எங்களை வைக்காதீர்கள், எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்கிற ஒரு சிறப்பான பெயரிலே எங்களை அழைக்க வேண்டும், எங்களுக்கு தனியிட ஒதுக்கீடை பிரித்துக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படின்னா ஒரு தலித்துகள்ங்கிற அடிப்படையில அந்த இடஒதுக்கீடு இருக்கணுங்கிறாங்களா, வேற எப்படி கேக்குறாங்க? அதே உட்பிரிவாக தனித்து எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். பொதுவான தலித்துல ஒரு பிரிவா அவங்க கேக்குறாங்க. அது ஒரு பொது விவாதத்திற்கு பிறகு அதை முடிவு செய்யலாம். இப்ப ஆதி திராவிட அருந்ததியர்களுடைய துயரம்ங்கிறதா பெரும் துயரமா இருக்கு. சரிங்க. அவங்களுடைய வாய்ப்புகள், அவங்களுடைய சதவீத அடிப்படையிலான அவர்களுடைய முன்னேற்றம் எல்லாம் தடைப்பட்டு இருக்கு. சரிங்க. அதனால இதை கொடுக்கறதுல தப்பு இல்ல. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இதுவரையில் நம்மிடத்திலே கருத்துக்களை வழங்கியவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு மகேந்திரன் அவர்கள். இல்ல, இதுவரையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 80 ஆண்டு கால இடஒதுக்கீடு வரலாறு. இந்த 80 ஆண்டு கால இடஒதுக்கீடு வரலாற்றுல எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுல பசுபதி ஆனாலும் சரி, இல்ல ரவிச்சந்திரன் ஆனாலும் சரி, அதியமானாலும் சரி, அது மற்ற எல்லா தலித் தலைவர்களும் ஆனாலும் சரி, ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா, மாநில மத்திய அரசு பணிகளில் சட்டப்படி வழங்கப்பட வேண்டிய இந்த 18% அல்லது மத்திய அரசு தரக்கூடிய 22% எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் முழுமையா கொண்டு வரலன்னு இது வரைக்கும் யாருமே பிற தலைவர்கள் இந்த உள்ளிடஒதுக்கீட்டு பத்தி பேசுறவங்க யாருமே பேசுறது இல்லையே. நாங்க மட்டும் தானே பேசிட்டு இருக்கோம். நாங்களே நெளிஞ்சு போயிருக்கிறோம். எங்க பிரச்சனை நான் பேசுற வரைக்கும் நீங்க குறுக்கிடாதீங்க. இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் நியாயம் தான். ஆனால் ஒரே ஒரு தன்மை, பிற அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே இந்த 18% அல்லது 22 மத்திய சதவீதத்தை முழுமையா எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறோமா, அதை ஆராய்ச்சி பண்ணுங்க யாருமே குரல் தரது இல்லையே. இல்ல, ஆரம்பத்திலே நான் திருப்பி சொல்றேன். அதை நீங்க தொடர்ச்சியா இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அரசியல் கட்சிகள் இந்த தலித் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு, குலைப்பதற்கு, பிரித்தாளுவதற்கு அவர்கள் பேசுகிற இந்த நீலி கண்ணீரை இந்த மக்கள் பலியாக கூடாது அப்படிங்கிறது திருப்பி இவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், ஆரம்பத்திலே ஒரு குற்றச்சாட்டு, இவர்களது 2 பேருடைய உரிமைகளையும் மற்றும் இந்த துறையை 15 ஆண்டு காலமா வேறொரு நம்ம நீங்க சொல்ற தமிழ்நாட்டில் தேவேந்திர வேளாளர் கணக்கெடுத்து இல்ல, இவர் இடஒதுக்கீடு வேணான்றார். தமிழ்நாட்டில் தேவேந்திர மக்கள் கணக்கெடுத்து என்ன அரசு அறிவிச்சிருக்க பட்டியல் இனம்னு அறிவிச்சிருக்கல, அந்த பட்டியல் இனத்துல தேவேந்திர குல வேளாளர்னு இருக்கு. அந்த இனத்தின் அடிப்படை மக்களுடைய எத்தனை விகிதாச்சாரமோ அந்த மக்கள் விகிதாச்சாரப்படி எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தா போதும். ஏன்னா எஸ்சி பட்டியலில் கேட்டனாக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுல இருந்து ஆபீஸ் வரைக்கும் ஒரு இழுக்கான நிலை. இப்ப அண்ணாச்சி தலித்துன்னு போடக்கூடாதுன்னு பேப்பர்ல சொல்லிட்டாங்க. ஆனா அண்ணாச்சி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தலித் தலைவர்னு சொல்றாங்க. ஒரு தலித்துன்னு சொல்லி உன்னை தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு மாணவர் படிக்கிறதுல இருந்து ஆபீசர் வரைக்கும் தன்னுக்குள்ள ஒரு ஊண்டி தலித், நம்ம ஹரிஜன்,
அந்த அந்த இடத்திலிருந்து மணலிலிருந்து என்னைக்கு வெளியே வருகிறார்களோ என்னைக்கு வெளியே வருகிறார்களோ அன்றுதான் உண்மையான இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். மக்கள் படிக்க சொல்ல இவங்க என்ன படிக்கிறாங்க, இவங்க பிச்சை எடுத்து படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல சக மாணவர்கள் இவர்கள் ஓசியில படிச்சுட்டு வர்றாங்க இடஒதுக்கீட்டுல. அப்ப மனசுல ஒரு ஊண்டி இப்போ தேவேந்திர குல சமூக மக்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. மக்களுடைய உரிமை, அதை வந்து யாரும் சொல்லவே முடியாது. நண்பர்களே, ஆதி தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர் அதியமான் அவர்களை இப்பொழுது நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். வணக்கம் அதியமான். வணக்கம். வின் தொலைக்காட்சியிலிருந்து நீதியின் குரல் நிகழ்ச்சிக்காக நேரலை ஒலிபரப்புல பாஸ்கரன் பேசுறேன். மிக்க நன்றிங்க. அதாவது அருந்ததியர் சமூகத்திற்கு தனியிட ஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆமாங்க. இப்ப அந்த கோரிக்கையை உள் ஒதுக்கீடு அதுல பாத்தீங்கன்னா இப்ப அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுவதாக தமிழக முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நன்றி சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு தேவை என்கிற அடிப்படையிலே பேசுகிறார்கள். தேவேளாளர் சமூக மக்களும் தங்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இல்ல இப்ப இங்க என்னோட எதிரிலே வந்து பசுபதி பாண்டியன் உட்கார்ந்து இருக்காரு. அவரே இந்த கோரிக்கை முன்வைக்கிறார். அதே போல சேக்கு தமிழரசன் இங்க வந்திருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரிவினை கூடாது என்று சொல்கிறார். இந்த உள் ஒதுக்கீடு கூடாது என்கிற அடிப்படையிலே பேசுகிறார். நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அதிகமா? என்னுடைய கருத்து என்னன்னாங்க, உள்ளிட ஒதுக்கீடு என்பது இதுவரைக்கும் இப்போ கிறிஸ்துவ சிறுபான்மையருக்கும் இஸ்லாத்தியர்களுக்கு இப்போ 3.7% கொடுத்திருக்காங்க. அதே போல வன்னியர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, ஒதுக்கீடு தாங்க. சரி, அது எழுப்புல எல்லாருமே வரவேற்றாங்க. சமூக நீதி அடிப்படையில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை முன்னேற்றுவதுதான் இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு, அதுதான் அடிப்படை. அந்த வகையில தமிழ்நாட்டில அருந்ததியர்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி என்கிற ஒரு நிலை. இல்ல, அது எல்லாருக்குமே தெரியுது. அருந்ததி சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு இன்னும் இவர்கள் வந்து பழைய செருப்பை தைத்துக் கொண்டிருப்பது, துப்புரவு வேலை பார்ப்பது, பண்ணைகளில் அடிமையாக இருப்பது, இது எல்லாமே இவர்களை எப்படியும் முன்னேற்றுவது என்கிற மனநிலையில் தான் ஏறத்தாழ எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில மரியாதைக்குரிய தோழர் திருமா உட்பட அத்துணை பேரும் உள்ளிட ஒதுக்கீடை ஆதரித்திருக்கிறார்கள். தங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே கூட சொல்லியிருக்கிறார்கள். சரிங்க. தோழர் மரியாதைக்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி கூட அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடை அவர்கள் எதிர்ப்பதில்லை, சரி, ஆதரிக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள், டாக்டர் அவர்கள் இதை ஆதரித்து பல்வேறு மாநாடுகளிலே தீர்மானம் போட்டிருக்கிறார். நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் ஒட்டுமொத்த இந்த கோரிக்கை என்பது மிக நியாயமான, உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களை முன்னேற்றுவதற்கான சரியான கோரிக்கை. நன்றிங்க ஐயா. புரிந்து கொண்ட கலைஞர் அவர்கள் அதை ஆளுநர் உரையில அறிவித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நண்பர்களே, இதுவரையிலே தன்னுடைய கருத்துக்களை வழங்கியவர் திரு அதியமான் அவர்கள். நான் கேட்கிறேன், பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. பிரிச்சு கொடுத்தா இவர் கேட்குற மாதிரி ஒரு 10% கேட்கிறாரு, சகோதரர் 10% கேட்கிறாரு, அவர் 6%, 6% கேட்கிறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 18% பெருசா, இந்த 6%, 7%, 10% பெருசா? நீங்க வந்து இந்த 18% முழுமையா இதுல வந்து நீங்க பயன்பெறுங்களேன். அனுமதிக்க முடியலையே. ஏன் முடியல? அதுதான் கேட்டிருக்கோம். அது முடியாததற்கான அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அருந்ததிய மக்களுடைய மேம்பாட்டிற்காக மொத்த நிதி ஒதுக்கீட்டுல நான் இன்னைக்கு வந்து ஒரு 600 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்குதுன்னா 300 கோடி அந்த மக்களுக்கு ஒதுக்கட்டும், அந்த நிதி ஒதுக்கீடு செய்யட்டும். இப்போ நீங்க நான் வரவேற்கிறேன். நீங்கள் அழகா இல்ல, ஒரு நிமிடம் அதை நான் வரவேற்கிறேன். நீங்க அழகாக அடித்து பேசுவதாலே இந்த பிரச்சனையை நீங்க வந்து மொத்த 600 கோடியில அந்த மக்களின் சமூக மேம்பாட்டிற்காக, பொருளாதாரத்துல கை தூக்கி விடுவதற்காக 300 கோடி ஒதுக்கல. அரசியல் ரீதியாக நான் வரவேற்கிறேன். ஆனா உடைந்து போவது என்பது ஏற்கனவே கிடையாது. ஒன்றுபட்டு இருக்கிற போதே நம்முடைய கோரிக்கைகளை யாரும் ஏற்கிறது இல்ல. நமக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்ல. உடைந்து போகிற ஏராளமான நிதி ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டும் அது தாழ்த்தப்பட்ட சமூக எந்த பிரிவினருக்கு போய் சேரவில்லை.
அதை ஒத்துக்கிறீங்க? அதான் யதார்த்தமான உண்மை. அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்க ஒதுக்கீடு அரசாங்கம் மத்திய அரசு தர ஒதுக்கீடே இவங்க வந்து முழுமையா பண்ணல. அப்புறம் எதுக்கு எந்த மேல ஒதுக்கீடு மேல நிதி பண்ணல? கேட்டுட்டு இருக்கீங்க? இதுல வந்து ஏன் சார், உள்ளிட ஒதுக்கீடு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் சார். அதாவது இதுல என்ன உள்ளிட ஒதுக்கீடு இடஒதுக்கீடு சொல்றீங்க? உள்ளிட ஒதுக்கீடு ஏன் கேட்கிறோம்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 42 ரிசர்வ் தொகுதிங்க இருக்கு. இந்த தொகுதி 42 ரிசர்வ் தொகுதியில எடுத்தீங்கன்னாக்கா அருந்ததியர் மக்கள் 3 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இதே போல 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரிசர்வ், அதுல ஒருத்தர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இதுக்கு சொல்ற தலைவர் பதில் இது நீங்க மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் 42 ரிசர்வ் தொகுதி. அப்ப இதுல விட இவங்க தான் பெரும்பான்மை. இதே நிலைதான். இல்ல. இது ஒண்ணே ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். இது அரசியல் கட்சிகளுடைய தவறா? இது இந்த இடஒதுக்கீடு தவறா? அரசியல் கட்சிகள் நிறுத்தட்டுமே, முதலமைச்சர் ஆகட்டுமே. இல்ல அந்த அளவுக்கு கூட கோரிக்கை முன்வைக்க தெரியாத ஒரு சமூகமாக இருக்கிறது. இது எப்படி இப்போ இது கல்வி வேலை வாய்ப்புல மட்டும் இடஒதுக்கீடு உள்ளிட ஒதுக்கீடு கேக்குறீங்களா, இல்ல பாராளுமன்ற தேர்தலிலும் உள்ளிட ஒதுக்கீடு கேக்குறீங்களா? இப்போதைய பிரச்சனை நீங்க கேள்வி கேட்க அது எப்படி முடியும்? இல்ல நீங்க ஒரு சமூகத்தினுடைய அவலத்தை புரிஞ்சிக்காம பிரச்சனையை திசை திருப்புவதோ பார்வையாளர் கருதலாம் இல்லையா? திசை திருப்புவது அல்ல. நீங்க வந்து இல்ல நீங்க உங்களுடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அந்த சமூக மக்களுடைய பிரச்சனை முக்கியம் இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்க எல்லாம் பகிரங்கமான விவாதத்துக்கு வந்த பிறகு கேட்கிறேன். ஒரு அருந்ததியர் வகுப்பு சேர்ந்தவர் ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தாரா இல்லையா? எங்க அங்க அவருக்கு ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. சொன்னீங்களா இல்லையா? அமைச்சரா இருந்தாரா? ஒரு மாசம் 2 மாசம் இருந்தாரு. இல்ல அவர் 4 ஆண்டு காலம் இருந்தார். யாரோ 4 ஆண்டு காலமா அவர் அமைச்சரா இல்ல. அத சொல்றப்போ நான் இதை சொல்றேன். அதெல்லாம் அது அப்படி பிரித்து பார்க்கிற அந்த உணர்வு. இரண்டாவது நான் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன். வடபகுதியில இருந்து ஒரு வந்தவாசி, நீங்க யாரையும் பேச விடுறது இல்ல முதல்ல. இப்போ அது இப்ப இருங்க, நீங்க இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு அமைச்சரை உதாரணம் காட்டிவிட்டு 60 லட்சம் மக்களுடைய எதிர்காலத்துக்கு 60 லட்சம் அவர் சொல்கிற மக்கள் தொகை. அந்த ஒரு அமைச்சர் கூட 1 வருஷம் தான் இருந்தாரு. 60 லட்சம் என்பது அவர் சொல்கிற மக்கள் தொகை, உண்மையான அது வந்து அரசாங்கம் சொல்கிற மக்கள் தொகை இல்ல. இல்லங்க, வேற எப்படி சொல்ல முடியும்? அரசாங்கம் சொல்லாத போது அவங்க சொல்றது இவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அரசாங்கமே இது வரைக்கும் பிரிச்சு சொல்லல. புள்ளியோட ஒட்டுமொத்தமா தான் சொல்றாங்க. இல்ல அரசாங்கமே ஒட்டுமொத்த அது அவர் சொல்கிற மக்கள் போட்டு கொடுத்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா பட்டியல் போட்டு கொடுத்து. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அங்கிருந்து தென்பகுதியிலிருந்து வந்து வந்தவாசியில ஒரு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுது. அச்சரப்பாக்கத்தில் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுது. இங்க சென்னையில கூட எழும்பூர்ல போட்டியிட முடியுது. இதெல்லாம் யாரும் பிரச்சனை? அரசியல் காரணங்கள் பிரச்சனைகளா நீங்கள் தான் உருவாக்குறீங்க. அரசியல் காரணங்களுக்காக அவர்களை அந்த சமூகத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஏற்றுக்கொள்வதில்லை. இடஒதுக்கீடு தேவை கிடையாது. அருந்ததியருக்கு தனி உண்மை அல்ல. ஒருவேளை இந்த இதுல உங்களை அழைக்காம பேசியிருந்தா பிரச்சனையை முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இதுல. இல்ல, ஏன்னா நீங்க இப்ப இவங்களுடைய நியாயங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தடையாவே இருந்திருக்கீங்க. நியாயங்கள் அதுதான் நியாயங்களே நியாயங்களே அல்ல. இடஒதுக்கீடு இது வந்து அரசியல் சக்திகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சக்திகள் இந்த தலித் மக்களுடைய அடித்தளத்து மக்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக மாநிலம் தழுவிய தேசிய தழுவிய முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அது மாயாவதியுடைய வரவு. தலித் மக்களுடைய ஒற்றுமைக்கு பிறகு ஒரு சக்தி இதற்கு திட்டமிட்டு பணியாற்றுகிறது. அந்த மாயையில இவர்கள் விடக்கூடாது, அந்த சதிவரையில் இவர்கள் சிக்கக்கூடாது, இதை பிரித்தாளுகிற முயற்சிக்கு இவர்கள் பலியாக கூடாது. சமூக அவலங்களை இங்கே சொல்ல வந்தாங்க. இப்ப பேசிக்கொண்ட இருவருமே அரசியல் கட்சிக்காரங்க. நான் சமுதாயவாதி. இப்ப அவங்க அரசியல் மேம்பாடு தான் சொல்றாங்க, நம்ம சமுதாயத்தை பத்தி தான் பேசுறோம். இப்ப இவர அண்ணாச்சி இந்திய குடியரசு கட்சி, அவங்க கட்சி வச்சிருக்கிறாங்க. நீங்க சமுதாயத்தினுடைய நலத்தை சமுதாயத்துடைய தலைவர்கள் இதுல இருக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏ இருந்தவங்க சமுதாயம்னு சொல்லி அண்ணாச்சி சொன்னாங்க, அனைத்து கட்சியை கூட்டக்கூடாது, அனைத்து தலைவர்களை கூட்டி தான் சமுதாயத்தை தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னாங்க. அனைத்து சமுதாய நடத்துல அவங்க கேட்குறாங்க இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு, இவங்க முடியாது அப்படின்றாங்க. நாங்கள் அந்த இடஒதுக்கீடுலேருந்து வெளியே வந்துடுறோம். எங்களுக்கு மனிதங்கிற அந்தஸ்து மட்டும் போதும், தமிழன்ற அந்தஸ்து மட்டும் போதும். ஏன்னா தரந்துகட்டத்தனமான அந்த இடஒதுக்கீடு மூலம் அந்த அதே வேண்டாம். இது தனிப்பட்ட முறையிலே பசுமை பாண்டியனுடைய கருத்தா இல்ல உங்க சமூக சிந்தனை? சமூக கருத்து நீங்க எப்படி எதிரொலிக்க முடியும்? நீங்க ஒரு வார்த்தை பள்ளன் என்ற வார்த்தையினால் ஒரு 50 ஆண்டுகள் பின்னடைவுல இருந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதி. இன்னைக்கு அதே ஆதி திராவிடன்னு கொண்டு வந்துட்டால் இன்னும் பின்னடைவுக்கு தான் எங்க சமுதாயம் போகும். அதனால என்ன பட்டியல்ல தேவேந்திரகுல வேளாளன் இருக்கு, அதை கொடுக்கட்டும். ஆதி திராவிடத்துல எங்களை சேர்க்கக்கூடாது. அதை வச்சுதானே நாங்கள் கோரிக்கையை மையப்படுத்துறோம். இதுல பிரிவிற்கோ மக்கள் போராட்டத்துக்கோ அதுல என்ன இருக்குது? இப்ப நாங்க 15 மாவட்டத்துல மையப்படுத்தி ஆதி திராவிட பட்டியல் வந்து அகற்றி தேவேந்திரகுல வேளாளர்னு அறிவிக்க கோரி 15 மாவட்டத்துல பண்ணியிருக்கிறோம்.
இந்த சென்னை மாநகரில் மையப்பகுதியில் பல ஆயிரம் பேரை வச்சு நாங்கள் ஆயிரம் ரூபாய் பட்டியலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்துருங்க, மக்கள் விகிதாச்சாரப்படி கொண்டு வந்து தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். இதுல மக்கள் இப்போ எதிர்ப்பு குரல் கொடுத்து இவங்க கேட்கறாங்கன்னா எதிர்ப்பு குரல் சொல்லியிருக்கணுமே, எங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்குறாங்க. அப்ப ஆதிராவிட பட்டியலிருந்து நீங்க வெளியே வந்துருங்க. அப்ப கூட நீங்க மத்திய அரசு பட்டியலிருந்து வெளியே போக முடியாதா? இல்ல, எங்களுக்கு ஒட்டுமொத்த மத்திய மாநில அரசு மத்திய மாநில அரசுகளிடம் 2 பேரிடம் இருக்கிறது வச்சிருக்கிறது அப்படிதான் வச்சிருக்கிறோம். மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அனுப்பட்டும், எங்களை தேவேந்திரகுல வேளாளர்னு அறிவிக்கட்டும், தனி பட்டியல். ஒரு மாவீரன் இமானுவேல் சேகரன் வெட்டி கொல்லப்பட்ட போது நாங்கள்லாம் வந்து வாய்மூடியா இருந்தோம். அது பிரித்து சொல்லக்கூடாது. இவருடைய கிராமத்துல சகோதரர் ரவிச்சந்திரன் கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு பெண்மணி, இவருடைய சொந்தக்காரர் பெண்மணி போட்டியிடலங்கிறப்போ நான் தானே போய் போராட்டம் பண்றேன். இல்ல, ஒவ்வொருவரும் இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க கொச்சப்படுத்த முடியாது நண்பர்களே. இந்த உணர்வுகளை எல்லாம் கொச்சப்படுத்த நண்பர்களே, அப்படி வேண்டும். இது எல்லாருமா சேர்ந்து பண்றது ஒரு நண்பர்களே. இன்றைய நீதியின் குரலில் அருந்ததியர் சமூக மக்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவதாக முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியினை அளித்திருக்கிறார்கள். அதே போல தேவேந்திரகுல சமூக மக்களும் அந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிருந்து வெளியேறி எங்களுக்கு தனியிட ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய மாநில அரசுகளிடம் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சமூக மக்கள் காலம் காலமாக தங்களுடைய உரிமைகள் கிடைக்காமலும் மத்திய மாநில அரசுகள் கல்வி வேலை வாய்ப்புகளில் போதிய அளவு இடஒதுக்கீடு கிடைக்காமல் அந்த சமூகம் பின்தங்கி இருப்பதாக ஆதாரபூர்வமான ஆதாரங்களை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை குறிப்பிட்டு சொன்னது போல தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை அமையுங்கள் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் காலங்காலமாக இதற்கான ஒரு தீர்வை முன்னோடியாகவே தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை ஆரம்பத்திலேயே செயல்படுத்தி இருந்தால் இது சமூக நீதி மாநிலமான சமூக நீதி தமிழகம் மீண்டும் அதை செயல்படுத்துகிற விதத்தில் அமைந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை, அருந்ததியர் பாதிக்கப்படுகிறார்கள், தேவேந்திரகுல சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கும் நியாயமான உரிமைகளும் அவர்களுக்கான ஒதுக்கீடுகளும் அவர்களுக்கான தேவைகளும் கிடைக்காமல் இருக்கிற அந்த அவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை நான் ஒத்துக்கிறேன், அந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் முழுமையான இந்த நிலைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு நம்முடைய தமிழக முதலமைச்சர் கையில் இருக்கிறது. அந்த வகையிலே அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். நீதியின் குரல் உங்களுக்காக, தமிழ் சமுதாய மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.